ஏன் ஃபஸ்ட்டு கெமிக்கும் பாருக்கும் சண்டை வரும்போது அந்த தலை டாஸ்க்கு ஃபஸ்ட்டு கேப்டன்சி டாஸ்க்கு நினைக்கிறேன், அந்த பால் காய்ச்சிற டாஸ்க்கு, அந்த துணி துவைக்கிற டாஸ்க்கு. அப்போ கெமிக்கோ பாருக்கும் அங்கே தான் ஒரு சண்டை வரும். பண்ணும்போது என்ன இப்படி ஆடுறாங்களேன்னு யாரோ சொல்லுவாங்க பக்கத்தில். அப்போ கேமராலாம் இல்லை, யாரோ சொல்லுவாங்க, சுபிக்ஷாவோ சம்திங் யாரோ சொல்லும் போது அப்போ கனி சொல்லுவா, இதை விட மோசமாலாம் ஆடுவாங்க கேப்டன்சி இதை விட மோசமெல்லாம் ஆடுவாங்க, பிக் பாஸில் டாஸ்க்லாம் அப்படி தான் இருக்கும்னு அதே கனி தான் சொல்லியிருப்பா. அந்த கனி சொன்ன மாதிரி சபரி அக்ரெசிவாக பாரு கிட்ட ஆடும்போதும் டாஸ்க்குன்றதுனால தான் யாருமே கண்டுக்கல. இப்போ மட்டும் ஏன்டா இந்த குதிக்கிறீங்க ஸ்கேண்ட்ரான மட்டும்? ஏன் விஜய் சேதுபதி மச்சான் பொண்டாட்டின்றதுனாலயா இல்லை சேனல் ப்ராடக்ட்ன்றதுனாலயா? அதே சேனல் ப்ராடக்ட்டுக்கு சபரிக்கு ரெட் கார்டு ஏன் கொடுக்கல அப்படின்னும் போது அந்த சபரியை இதே மாதிரி ஸ்கேண்ட்ரா மாதிரியே பாரு அன்னைக்கு நடிச்சிருந்தா. இப்போ அவன் வந்து அன்னைக்கு கண்ணில் அடிச்சதுக்கப்புறம் எல்போ அட்டாக் பண்ணி ஷூவில் மிதிச்சு அவளை தள்ளி விட்டு அவள் கீழே போய் விழுந்தான் அந்த கண்ணோட. அப்போ விழுந்த ஸ்பாட்டில் இப்போ ஸ்கேண்டரா எப்படி விழுந்தோடனே மயக்கம் வந்துருச்சு, அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாள். அதே மாதிரி அவளும் அன்னைக்கு நடிச்சு இருந்தான்னா சபரிக்கு ரெட் கார்டு கன்ஃபார்ம். இல்லை சபரியோட அந்த கேம் அன்னைக்கே காலியாயிருக்கும். அப்போ வந்து பாருக்கான விஷயங்கள் அன்னைக்கு வேற மாதிரி பேசப்பட்டிருக்கும், ரைட்டா? அப்போ அவள் நடிச்சிருக்கா அப்படின்னும் போது அவளுக்கு அந்த நடிப்பு வரல, அவள் ஃபேராக கேம் ஆடினா. வலி இருந்தாலும் அந்த கேம்குள்ளே அது சகஜம் தானே, கேம்னா இப்படி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டா, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போடு ஆடினா. இவன் வந்து மலையாள பிக் பாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அமித் ஒய்ஃப் சொன்ன மாதிரி தான், சேச்சி ஒன்றும் சும்மா இல்லை, எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க. மலையாள பிக் பாஸ் எல்லா பிக் பாஸும், மலையாளம் கூட சொல்ல மாட்டாங்க, எல்லா பிக் பாஸும் பார்த்து கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க சேச்சி அப்படின்னு சொன்னால அமித் ஒய்ஃபு. அதே தான் நானும் சொல்கிறேன். அப்போ அத்தினி பிக் பாஸ் பார்த்துட்டு வந்தவளுக்கு இந்த டாஸ்க் மலையாளத்திலே வந்திருக்கு அப்படின்னும் போது இதில் தள்ளி விடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குன்னா அந்த சான்ஸை இவளாவே கிரியேட் பண்ணிட்டு ஷி வாஸ் ஆல்ரெடி பிளான் தட் இன்சிடென்ட் அப்படின்னும் போது அந்த அட்டாக் எப்படி கமருதீன் டக்குன்னு ஷார்ட் டெம்பர் கோவம் வந்துடும். பார்வை ட்ரிகர் பண்ணால் அவளுக்கான பர்சனல் சொல்லும்போது யாருக்கா இருந்தாலும் கோவம் வந்துடும். அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு அட்டாக் இவங்க திருப்பி நம்மள ஒன்று பார்வை அடிச்சிருப்பா, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான் போது அது கேம் வைஸ்க்கு அவள் தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லும் போது அப்போது அத்தினி வாரமாக அவளை ஹியூமிலேட் பண்ணும்போது அந்த இடத்துல அவள் பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு அந்த விஷயங்கள் பண்ணதும் இல்லை, இது கேம்குள்ளே பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நான் பர்சனலாக சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து கேம்குள்ளே யூஸ் பண்ணும்போது நான் வந்து அந்த ஒரு துரோகம் அப்படிங்கிற இடத்துலையும் அது போகுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவள் சாரியை வந்து இப்போ இன்டர்வியூவில் சொல்லியிருக்கான்னு சொன்னாலுமே அது கேம் பார்த்தாலும் கேம் தான். இல்லை நான் ட்ரிகர் ஆகிட்டேன்னாலுமே அவங்க செஞ்சதும் எனக்கு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னும் போது இன்டர்வியூஸ்லாம் அவங்களோட ஃபோட்டோஸ் போட்டு பிஹைண்ட் உட்ஸில் நடந்த இன்டர்வியூ நான் கேட்குறேன். எல்லா இன்டர்வியூலையுமே சபரி பேசின இன்டர்வியூ ஆகட்டும், அவன் இன்டர்வியூ கொடுத்ததாகட்டும், ஃபேன்ஸ் மீட்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க, இன்டர்வியூன்னு ஒன்று போயிருக்கு ரெட் நூலில் அப்படின்னும் போது சபரி ப்ரோவோக்கில் கொடுத்தான், விக்ரம் வந்து ரெட் நூல்லையும் கொடுத்துருக்கான், பிஹைண்ட் உட்ஸ்லையும் கொடுத்துருக்கான். இவன் மாற்றி எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குது அங்கெல்லாம் போய் உருட்டிட்டு இருக்கா திவ்யா. அவன் வினோத்தா அப்படி தான் உருட்டிட்டு இருக்கான். சமயத்தில் எல்லாம் சேர்ந்து ஒன்றா உருட்டுறாங்க. வினோத் ஃபேன்ஸ்